பொய் சொல்கிறத விட உண்மையை மறைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் பொய்யானவங்களோட நாங்கள் உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்களை எந்த இடத்துல அவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் தான் நாங்கள் அவங்கள உயிருக்குயிராக நேசிக்கிறோம், நம்புகிறோம். இதுதாங்க மிகச்சிறந்த ஏமாற்றம். எவ்வளவுதான் அன்பு, பாசம், நேசம், விசுவாசம் வச்சிருந்தாலும் அவங்க தேவைகள் தீர்ந்து போச்சுன்னு வைங்களேன், நாங்கள் அவங்களுக்கு எப்போவுமே மூணாவது நபர் தாங்க. உலகத்தின் மீது வெறுப்பும் மரணத்தின் மீது பிடிப்பும் நாம் நேசிக்கிறவங்களோட செயற்பாடுகளால் தாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது. இப்படிலாம் போய் சொல்ல முடியுமான்னு நாங்கள் அவங்கள கேட்கக்கூட முடியாது. ஏன்னா அதில் அவங்க சொல்கிற பதிலில் கூட உண்மை இருக்குமானா அது எங்களுக்கு தெரியாது. ஆசை, சந்தோஷம், எதிர்பார்ப்பு, நேசம், பாசம் எல்லாமே ஒரு நாள் கனவாக கலைஞ்சு போகிறப்போ தான் எங்களுக்கு புரியும். நாம் மட்டும்தாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருந்திருக்கிறோம். நாம் அவங்களோட அன்புக்காக ஏங்குறோம், அவங்களோட வாழணும்னு தவிக்கிறோம். ஆனால் அது அவங்க எப்படி தெரியுமா நினைக்கிறாங்க, அவங்கள விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நெருக்கமாக இருக்கிறதால நாம் அவங்களுக்கு இப்போ முக்கியமாக தெரியலை. ஆனால் ஒரு காலத்தில் அவங்களுக்கு நாம் முக்கியம் நிச்சயமா இல்லையா? அப்போ அவங்க ஃப்ரீயாக இருந்திருக்காங்க. ஒருத்தரால் வச்சு கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டு இன்னொருத்தரை சிரிக்க வைக்கிற மனிதர்கள், நபர்கள் ஒரு காலத்திலையும் ஒருத்தரை நிரந்தரமாக நேசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் விலகி போகிறவங்கள விட்டுருங்க. ஏன்னா ஓடிட்டு இருக்கிற நதியை நாம் தடுத்தவனு வைங்களேன், அது இன்னொரு பாதையை தேடி பாஞ்சு போயிட்டே தான் இருக்கும்.